ஷர்வினை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ரிவ்யூவும் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே போய் சாப்பிட்லான்னு திடீர்னு தோணி நானும் ஜியும் டக்குன்னு கிளம்பிட்டோம். அது மகாபலிபுரம் வரையா, ஸோ ஒரு லாங் டிரைவ் போன மாதிரி இருக்கும்னு கிளம்பிட்டோம். துவைச்சு மேலேயே வச்சுருந்தேன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுன்னு வந்துட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக போட்டேன். ஆனால் ஏன் திருப்பி இதை போட்டேன்னு தெரில. அவசரத்துக்கு போட்டாச்சு. கிளம்பலாம் வாங்க. ஃபுட் ரிவ்யூலாம் பார்த்துட்டு கிளம்பி போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் போயிருந்துருக்கோம். அதுவும் ரொம்ப ரேர். ஏன்னா அவ்வளோ ரிவ்யூஸ்லாம் ஃபுட்காக நாங்கள் பார்க்குறதுக்கு டைமே இருக்காது. பட் இந்த வாட்டி சும்மா எதர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு கிளம்பலாமான்னு ஜி கேட்டார். சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இதுக்காக மேக்கப்லாம் போட்டு ரெடி கூட ஆகல. அப்படியே கேஷுவலாக ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரமில் இருக்குது. ஸோ ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரி இருக்கும். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு கிளம்பிட்டோம். அது சின்ன ஒரு வண்டி கடை தான். ஆனால் ரொம்ப வீட்டு சமையல் மாதிரி இருக்குன்ற ரிவ்யூ பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால கிளம்பி நேராக மகாபலிபுரம் போயிட்டோம். நம்ம பாட்டி வீட்டுக்கு, அத்தை மாமா வீட்டுக்கெலாம் போனாக்கா வீட்டிலையே சமைக்கும் பொழுது நான்வெஜ் லைட்டான மைல்டான காரத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சமைப்பாங்கல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது. ஆனால் வீட்டு சமையல் மாதிரியே தான் இருந்தது. நம்மளுடைய பாட்டி கையால் சாப்பிட்ற மாதிரி, அத்தை கையால் சாப்பிட்ற மாதிரி இப்படி தான் இருந்தது. சீரியஸ்லி எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் போனீங்கன்னா, ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கும் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி போனவங்களும் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஸோ நாங்கள் 2 மணிக்கு போனதுனால சில சைட் டிஷ்லாம் காலி ஆகிடுச்சு. மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் மீல்ஸ்க்கு கூடவே மீன் குழம்பும் மட்டன் குழம்பும் சேர்த்து கொடுக்குறதே 60 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. சைட் டிஷ்ஷஸ்லாம் தனித்தனி காசு. பட் பெரிய பெரிய ஹோட்டலை விட இங்கே ரொம்ப கம்மியான காசு. ருசியும் சூப்பராக இருந்தது. 12 மணிக்கு எல்லாமே கிடைக்கும். 2 மணிக்கு 1-2 பொருட்கள் காலியாகவும் ஆயிடுச்சு. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. சும்மா 2 பெஞ்ச் போட்டு ஒரு 6-7 ஸ்டூல், ஒரு 8 ஸ்டூல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் டேஸ்டியாக இருந்தது சாப்பாடு. பக்கத்துலேயே பார்த்து கேட்டு பரிமாறினது வேற அது சொந்த ஊருக்கு போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி லாங் டிரைவ் வந்து ஜியோட சேர்ந்து பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எங்கள் 2 பேருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஜி சிரிச்சுக்கினே இருக்கிறாரு, சந்தோஷம் வராரு, ஹாப்பியாக வராரு. நல்லா சாப்பிட்ருக்குறேன். ஈசிஆர் ரோட்ல வந்து கூட்டம் வேற இல்லை. வண்டி ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஜில்லுன்னு இருக்கு. சாப்பிட்டது திருப்தியா இருக்கு. ஜாலியா இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. ஆமா, இதுல வேற என் கையை வேற அப்படியே பிடிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு. ஜாலியா இருக்கு இந்த மாதிரி லாங் டிரைவ் வந்தது அப்படின்னு சொன்னாரு. வயிறுக்கு திருப்தியா சாப்பிட்டுருக்கோம் நாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது. ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. ப்ரமோஷன்னா நான் இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரமோஷன் போட்டிருப்பேன். அப்படிலாம் இல்லை. மனசார திருப்தியாக சாப்பிட்டுட்டு ட்ரூ ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த மாதிரி வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுலாம் பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் ட்ரை பண்ணுன்றவங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்க.